குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதாயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு குருவை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ அன்னை வாராகி அம்பாளுடைய மலர்டிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். சனி பகவானுடைய வக்ரம். வக்ரம்னா நம்ம முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமான வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு சூரியன் 5ஆம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன. அதே சூரியன் அந்த கிரகத்தை தாண்டி 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவத்தை கிராஸ் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகின்றன. அப்போது ஒவ்வொரு வருடமும் இந்த வருட கிரகங்கள் வக்ரகதி அடைகின்றன. வக்ரம்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா பின்னோக்கிய பார்வை அப்படின்னு சொல்லலாம், தாமதமான செயல்பாடுகள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாகி இருந்தால் அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் பாதிக்கும், அல்லது வக்ரம் அடைந்த கிரகத்தின் பாவங்கள் பாதிக்கப்படும். ஒரு 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, வக்ரகதியாக இருக்காருன்னா அவருக்கு திருமணம் பந்தத்தில் குறைபாடுகள் இருக்கும், லேட்டாகும், அல்லது ஏதேனும் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் பாவத்தில் இருந்தால் தொழில் சரியாக அமையாது, 2வது பாவத்தில் இருந்தால் குடும்பம் சரியாக அமையாது, 5ஆம் பாவத்தில் இருந்தால் பூர்வ புண்ணியம் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்காது, குழந்தை பாக்கியங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி 7 இருந்தால் கூட்டு தொழில் அவருக்கு ஒத்து வராது. இப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் இருக்குமே, ஆனால் அந்த வக்ர கிரகங்களை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த கிரகங்களை எப்படி பூஸ்டப் பண்ணுறது, அந்த கிரகங்களை எப்படி நல்ல முறையில் செயல் வடிவம் கொடுப்பது. அதை போல் இந்த சனி பகவான் இந்த 2023வது வருஷத்தில் சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் 17ஆம் தேதி 17/6/2023 முதல் நவம்பர் 5ஆம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. அப்போது சனி பகவான் கோபமான பார்வைன்னு வச்சுக்கலாமா, இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் இப்போ தான் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போனார், திரும்பவும் கும்பத்திலேருந்து மகரம் நோக்கிய பயணம். 2 விதமாக இதை சொல்லப்படுகிறது. திருக்கணித பிரகாரம் மகரத்துக்கு வந்து கும்பத்துக்குள்ளே தன்னுடைய பயணத்தை முடித்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாக்கிய பிரகாரம் மகரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கும்பத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த இன்பிட்வீன் இந்த 4 months 139 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் வக்ரகதியில் தான் சனி பகவான் இருக்கிறார். அது திருக்கணிதமோ வாக்கியமோ நீங்கள் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த 4.5 மாத காலம் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறார். 9 கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகம் சனி பகவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நடத்துவார். கர்ம வினைகளின் பிரகாரம் ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கர்ம வினைகளின் பிரகாரம் பலன்களை கொடுக்கக்கூடியவர், விதியை தீர்மானம் செய்யக்கூடியவர், ஆயுள் பாவத்தை தீர்மானம் செய்யக்கூடியவர், மனிதனின் ஏற்றத்தாழ்வுகளை தீர்மானம் செய்யக்கூடியவர், இப்படியெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த சனி பகவான் இந்த வக்ரகதி அடைகின்ற முக்கியமான காலங்களில் இந்த 139 நாட்களும் கிட்டத்தட்ட 4.5 மாதம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். வாருங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் எப்போ நிகழுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த குறிப்பிட்ட 140 நாட்கள் 4.5 மாதம் இந்த சனி பகவானுடைய வக்ரகதியால் எந்தெந்த மாதிரி 12 ராசிக்கும் தனித்தனியாக ராசி பலன்களை நம்ம நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பாருங்கள்.
இதில் குறிப்பிட்ட ஒரு 4 ராசிகளுக்கு அல்லது 5 ராசிகளுக்கு சிறப்பான முறையில் நல்ல பலன்களை, சுப பலன்களை இந்த சனி பகவான் வாரி வழங்குகிறார். சனி கொடுப்பார், தடுப்பார் யாரும் இல்லை. ஆகினால அவர் மனசு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு தானத்தை பண்ணுறார். அந்த அதிர்ஷ்டமான ராசிகள் யார் யார் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல மேஷ ராசி அன்பர்கள். மேஷத்துக்கு ஏன் அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டாக்கா, சனி பகவான் தன்னுடைய முதல் பார்வையாக, 3வது பார்வையாக இது நாள் வரையில் கும்பத்திலிருந்து மேஷத்தை பார்த்துன்னு வந்தார். அப்போது சனி பார்க்கும் இடம் பாழாகும், இருக்கும் இடம் மிதமானதாக இருக்கும், பார்க்கும் இடம் பாழாகும். அப்படி பார்க்கின்ற பொழுது சனி பகவானை பொறுத்தவரையில் முதல் பார்வையாக, 3வது பார்வையாக மேஷ ராசியை பார்த்து வந்தார். ஏற்கனவே அந்த மேஷத்தில் ராகு வேற இருக்காரு. சனி ராகு தொடர்பு நிறைய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போலீஸ் கேஸு, அடிபடுறது, விபத்து, நிறைய வீண் விரயங்கள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு 4.5 மாதம் லீவ். சனி பகவான் ஒரு நல்லது செய்ய போகிறார். நல்லது செய்கிறாரோ இல்லையோ, லீவ் விட்டுருக்கார். இந்த 4.5 மாதம் முடிஞ்சு சனி பகவான் நார்மல் பொசிஷனுக்கு வரும்போது ராகு அங்கேருந்து வெளியில் போயிடுவார். அப்போது எப்படி பார்த்தாலும் இனி வரக்கூடிய காலம் மேஷத்துக்கு சிறப்பானதாக இருக்கும். அதனால் மேஷத்திற்கு நன்மை. 2வது மிதுனம். இந்த மிதுனத்துக்கு ஏன் நல்லது அப்படின்னாக்கா, சனி பகவான் திரிகோண தொடர்பு, 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் 1ஆம் பாவத்தில் இருப்பதாக கணிப்பு. அப்போ அந்த ஃபார்முலாவை அங்கே அப்ளை பண்ணும்போது மிதுனத்துக்கு இது திரிகோணஸ்தானம், பஞ்சமஸ்தானம், 5, 9. அப்போ இந்த ஸ்தானத்தில் இருந்தும் சனி பகவானுடைய பார்வைப்படுகிறது. அதிலிருந்தும் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குது. மெயினாக மிதுன ராசிக்கு உங்களுடைய சட்ட சிக்கல்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுது, நன்மை நடைபெறப் போகுது. பல பிரச்சனைகள் விடிவு காலம், நிறைய தோஷங்களுக்கு விமோச்சனங்கள் கிடைக்க போகுது. எனதருமை மிதுன ராசி நேயர்கள். அடுத்ததாக சிம்மம். சிம்மத்துக்கு எதனால் சிறப்பு அப்படின்னா, கும்பத்தில் இருந்த சனி பகவான் நேர் பார்வையாக யாரை பார்த்தாருன்னா சிம்மத்தை தான். கண்டகச்சனியாக சிம்மத்தை பார்த்தார். அப்போ அந்த கண்டகச்சனியில் இருக்கக்கூடிய அந்த கண்டம் விலகியது, அந்த ஆபத்து விலகியது. சிம்ம ராசிக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருந்திருக்கு. அந்த ஆபத்து, தலைக்கு வந்த ஆபத்து தலப்பா ஓட போச்சுங்கிற கதையா அழகான முறையில் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நல்ல முறையில் ஒரு சந்தோஷமான எதிர்காலத்திற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் வரப்போகிறார்கள். நடக்கக்கூடிய அந்த 4.5 மாதமும் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக சிம்மராசிக்கு அமையப் போகிறது. வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையப் போகிறது. அப்போ கண்டகச்சனி தொல்லை இனிமேல் இல்லை. ஆகையினாலே சிம்மராசிக்கு சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசிக்கு எதனால் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, துலாம் ராசியை பொறுத்தவரையில் 5, 9 அதே திரிகோண தொடர்பு தான். ஏற்கனவே ராசியில் கேது பகவான் இருக்கிறார். அப்போ கேதுவால் ஒரு தொந்தரவு, கேதுவால் ஒரு வம்பு வழக்கு, கேதுவால் எதை எடுத்தாலும் தடை, எங்கே போனாலும் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை. ஏதோ கட்டி போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கே போனாலும் ஒரு காரிய தடைகள், செயல் தடைகள், சொல் தடைகள், சொன்னால் நடக்காமல் இருக்கிறது, சொல்ல காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது. இதெல்லாம் துலாம் ராசிக்கு இருந்து வருகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது நல்ல சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இந்த 140 நாட்கள், 4.5 மாதம் துலாம் ராசிக்கு நன்மை நடைபெறுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக தனுசுக்கும் சிறப்பு. ஏன் சிறப்புனா, 3இல் இருக்கக்கூடிய சனி பகவானால் முயற்சிகள் தாமதமாகும். எல்லாமே தள்ளி போட்டுனே போவார்.
நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா அதை வந்து டிலே பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டுனே போவார். இன்றைக்கி எல்லாம் பேசி முடிஞ்சிடும், இன்றைக்கி காசு வந்துடும், இன்றைக்கி வந்து வாங்கிட்டு போப்பான்னுவாங்க. அங்கே போனால் ஒரு கதை சொல்லுவாங்க, இல்லை அது வந்து லைட் எரியல அப்படின்னு, சம்மந்தமே இருக்காது. அப்போது அந்த மாதிரி தள்ளி போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். 2ஆம் பாவத்தை நோக்கிய பயணம், பணங்காசுகள் வந்து சேரும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். உங்களுக்கு மெயினாக பணங்காசுகள் வந்து சேரக்கூடிய வகையில் அமைகிறது. அப்போது மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு என்ற இந்த 5 ராசிக்கும் சிறப்பான முறையில் இந்த சனி வக்ரம் அமைகிறது. இதுக்கு முழுமையான பலன்களை உள்ளே காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சனி பகவானுடைய வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்னை பொறுத்த வரையிலும் மேஷராசிக்கு ரொம்ப நல்லது. என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லது. சனி வக்ரம் வராரா மேஷராசியை நீங்கள், ரொம்ப நல்லது சார், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், கும்பத்தில் சனி பகவான் இருந்தார்னாக்கா அவருடைய பார்வை மேஷத்தில் இருக்கக்கூடிய, ஆல்ரெடி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவோடு அந்த சனி இணைவார். அப்போ அந்த சனி ராகு தொடர்பு வருகின்ற பொழுது மேஷராசி என்பவர்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படும். அப்போ சனியுடைய பார்வை பின்னோக்கிய பயணமாக, 10ஆம் பாவத்தை நோக்கிய பயணமாக இருக்கின்ற பொழுது மேஷராசி என்பர்களே, இந்த குரு ராகு அப்படிங்கிற அந்த 2 கிரகத்துடைய தன்மை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் பல நன்மைகள் ஏற்படும். அப்போ உண்மையிலேயே இந்த சனியுடைய வக்ரம் யாருக்கு நன்மை செய்கிறது, யாருக்கு நல்ல பலன்களை, சந்தோஷமான உயர்ந்த பலன்களை யாருக்கு கொடுக்குதுன்னா நிச்சயமாக அது மேஷராசி அன்பர்களுக்கு தான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேஷராசி அன்பர்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள், குறிப்பாக வம்பு வழக்கு, வீண்பிழை அவமானங்கள், தலைகுனிவு, கோர்ட்டு கேஸு, நிறைய அந்த வம்பு வழக்குகள்லாம் இழுத்தடிச்சுட்டே போகிறது, ஒரு முடிவில்லாமல் போகிறது. நிறைய அன்பர்கள் ஏமாற்றுவது, பணம் கொடுத்து ஏமாறுறது, உதவி செஞ்சு ஏமாறுவது, பணங்காசு வாங்கி வட்டிக்கு கட்டி அசல்லாம் கட்டியிருப்பாங்க, ஆனாலும் இன்னும் கட்டிகிட்டே இருப்பாங்க, கொடுக்கணுன்னு வம்பு வழக்கு இருக்கும். அப்போ இது போல் பலவிதமான ஏமாற்றங்களை சந்தித்து வரக்கூடிய மேஷ ராசி என்பர்களை இந்த சனியுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மை. அவருக்கு மகரத்துக்கு போனாலும் சரிதான், கும்பத்திலே இருந்தாலும் சரிதான், இரண்டுமே மேஷராசிக்கு ப்ளஸ்ஸாக அமைகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சனி பகவானுடைய வக்ரம் தொழில் ஸ்தானத்தை நோக்கி, 10ஆம் பாவத்தை நோக்கி, கர்மஸ்தானத்தை நோக்கிய பயணமாக அமைகிறது. இந்த சமயத்தில் மேஷராசி என்பவர்களே நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு ராகு மிக சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள். சனி விலகினால், சனியுடைய பார்வை விலகினால், சனி தன்னுடைய தொடர்பை விலக்கி கொண்டால் என்ன நடக்குங்க? அதி அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். புரியுதுங்களா? நல்ல விஷயங்கள் அங்கே நடக்கும். குரு ராகுவால், குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க, சண்டால யோகம் அங்கே ஏற்படும். குரு என்பவர் எப்பொழுதுமே தூய்மையானவர், நன்மையை செய்யக்கூடியவர். அப்போது ராகு உங்கள் ராசியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயின்னு இருக்கார். 80% உங்கள் கிரகத்தை விட்டு உங்கள் ராசியை விட்டு வெளியில் போயிட்டார். இன்னும் 20% தான் உங்கள் ராசியை விட்டு அவர் வெளியில் போகணும். அப்போ போகும்போது அந்த ராகு ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுட்டு கூட போகலாம், யாருக்கு தெரியும்? முடியாத வம்பு வழக்குகள் கூட முடியலாம். ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள்லாம் கூட சுமூகமாக முடியல. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேஷராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியோ ஃபேக்ட்ரியோ, பெரிய பெரிய மில்லுகளை வச்சு நடத்தக்கூடியவங்களோ, பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாடு வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், மேஷ ராசி அன்பர்களே இந்த அதி அற்புதமான 4.5 மாதம், அந்த 139 நாட்களும் உங்களுக்கு பொற்காலங்கள்.
மீண்டும் அந்த சனி பகவான் கும்பத்தில் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா 2.5 வருஷம் அவரை அசைக்கவே முடியாது. அப்போது ரொம்ப ஒரு அற்புதமான கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்கு. அதனால தான் நான் சொன்னேன், மற்ற ராசிகளை விட இந்த சனி வக்ரத்தால் அதிக நன்மைகள் அடையக்கூடிய ஒரு ராசி மேஷம். மேஷத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது? கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. அதே போல் தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், ரெண்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம், நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது எந்த தொழில் செய்பவராக இருந்தால் மறைமுகமான பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பதவி போட்டிகள், பதவிகளால் வரக்கூடிய போட்டிகள், அதனால் வரக்கூடிய துன்பங்கள், அதனால் வரக்கூடிய எதிரிகள், ஒரு ஹையர் போஸ்ட்டில் நீங்கள் இருக்கலாம், ஒரு ஹையர் ரேங்கில் நீங்கள் இருக்கலாம், இவருக்கு எப்படி நீங்கள் இந்த போஸ்டிங்கை நீங்கள் கொடுக்கலாம், நாங்களாம் சீனியர் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக வரக்கூடிய ஒரு வம்பு வழக்கு, தேவையில்லாமல் உங்கள் மீது சுமத்தக்கூடிய வீண்பழிகள், ஒரு ஐடி ரைடாக இருக்கலாம், அல்லது ஒரு சிபிஐ ரைடாக இருக்கலாம், ஒரு என்கொயரியாக இருக்கலாம். அதே போல் வேலை வாய்ப்புகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உயர் அதிகாரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், நீங்கள் அது ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி என்பர்களே. நான் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் சாமி, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் சாமி, நான் இந்தியாவுக்கே திரும்ப வரலான்னு நினைக்கிறேன், அல்ல நான் கொஞ்சம் வெளிநாடு போய் செட்டில் ஆகலான்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் அப்ராடில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஊருக்கு வரலாம், அதெல்லாம் ஃபேமிலி ஆக்ஷன் போயிடலாம், பசங்களாம் அங்கேயே கொண்டு போய் படிக்க வைக்கலாம், அங்கேயே செட்டில் ஆகலான்னு நினைக்கிறேன். இல்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற சாமி, நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேங்க, இங்கே ஒரு பிரச்சனையில் ஒரு வம்பு வழக்கில் நான் மாட்டிக்கிட்டு இருக்க சமயத்துலேருந்து நான் வெளியில் வரணும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகருக்கும், ஒவ்வொரு ஜாதகிக்கும், ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த வம்பு வழக்குன்னு சொல்கிறனே, அது அவர்களுக்குரிய ஜாதக அமைப்பு பிரகாரம். ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருந்தால், பேர் புகழ் பெற்றவராக இருந்தால் உடனே அடுத்த நிமிஷமே டிவியில் வந்துடும், இல்லைனா ஒரு ஐடி ரைடு, சிபிஐ ரைடாக இருக்கும். சாதாரணமாக ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னாக்கா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறாருன்னா அவருக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கும். ப்ரைவேட் ஜாபாக இருந்தால் ஒரு மீட்டிங் போட்டு அவரை விசாரிப்பாங்க. அப்போ வம்பு வழக்கு என்பது தொழில் சார்ந்தோ அல்லது உத்தியோகம் சார்ந்தோ இருக்கும், அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு இருக்கும். சில இடங்களில் அவங்க செய்யாத குற்றங்களுக்கு கூட தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இதிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான காலம் இந்த சனி வக்ர காலம். அப்போ இதுக்கு என்ன சாமி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் மேஷராசி என்பர்களே. அப்போ இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ உங்களுக்கு என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு சுபருடையதா அசுபருடையதா, யோகியா அவயோகியா, இந்த கணக்கீடுகளை செய்து நீங்கள் என்ன மாதிரியான ரெமெடி செய்யணும், என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள், எந்த மாதிரியான ஆலய வழிபாடுகள், இதையெல்லாம் தெரிந்து அறிந்து செய்வீர்களேயானால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபடக்கூடிய சந்தோஷமான மகிழ்ச்சியான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது மேஷராசி அன்பர்களே. அதே போல் பண நெருக்கடிகள், ஒரு ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம், அல்லது உத்தியோகத்திற்காக வியாபாரத்துக்காக பணம் கட்டி கொடுத்துருக்கலாம், வெயிட் பண்ணிட்டுருக்கலாம் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்காக, அல்லது கல்வி சம்பந்தமாக பணம் கொடுத்து காத்திருக்கலாம். அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் பெற்றோர்கள் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ இந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கூட அந்த சனி பகவானுடைய, சனி ராகுவுடைய வம்பு வழக்கு, வாக்குவாதங்கள், மன கஷ்டங்கள், மனக்குழப்பம்,
மனசில் இருக்கக்கூடிய பயம், ஆரோக்கிய குறைவுகள். எத்தனை மேஷராசி என்பர்களுக்கு மனசில் பயம், மிகப்பெரிய மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பயம், ஆரோக்கிய குறைவுகள், தொடர்ந்து நோய்படுத்தி எடுக்குது சாமி. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இவையெல்லாம் கூட சுமூகமான முறையில் தீர்வு காணப்படும். அதே போல் தேவையில்லாத எதிரிகளால் வரக்கூடிய மந்திர மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், வைப்பு தோஷங்கள், வியாபாரத்துக்காக, உத்தியோகத்துக்காக, குடும்ப போட்டிக்காக செய்யக்கூடிய மாந்திரீக தோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட வாராகி வழிபாட்டிலே சரி செய்ய முடியும் மேஷராசி அன்பர்களே. அப்போ சனி பகவானுடைய வக்ரம் என்பது முழுக்க 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 மேஷராசி அன்பர்களுக்கு காலம் கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த 4.5 மாதத்தில் நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்குரிய வழிபாடுகளை, பிராயச்சித்தங்களை, பரிகாரங்களை அறிந்து தெரிந்து செய்து நல்ல முறையில் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிதுன ராசிக்கு மீண்டும் ஒரு ஜன்மம் அல்லது மீண்டும் ஒரு பிறவி அப்படி தான் சொல்லணும். இத்தனை நாட்களாக மிதுன ராசி என்பர்கள் அந்த அஷ்டம சனியிலேருந்து கொஞ்சம் விடுபட்டு ஓரளவுக்கு நல்ல முறையிலான கேந்திரத்தில் குரு இருந்தார். அவரும் இப்போ லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். 10ல் குரு இருந்தால் அவங்களுக்கும் நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். எத்தனையோ மிதுன ராசி என்பர்கள், அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், எத்தனையோ தொழில் செய்யக்கூடியவர்கள், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி என்பர்கள் தொழிலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு 20 வருஷமாக, 10 வருஷமாக, 15 வருஷமாக, தாத்தா காலத்துலேருந்து பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர தொழிலெல்லாம் கூட விட்டுட்டு புதிய தொழில் வாய்ப்புகளை அமைச்சிருப்பாங்க. அல்லது சொந்த முயற்சியில் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. உத்தியோக மாற்றம், வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், இப்படி நிறைய மாற்றங்கள், இடமாற்றங்கள் எல்லாம் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்திலே மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவராக, வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது தொழில் அமைப்புகள் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரிதான், சற்று கவனம் தேவை. எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும். எதையும் ஒரு முறை ஆலோசனை பெற்று அதன் பிறகு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு வெளிநாடுகளில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு ஷோரூம்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், அல்லது ஒரு கோல்டு பிஸ்னஸ், விவசாயம் சம்மந்தப்பட்டது, பண்ணைகள், கால்நடை பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியங்க, கோழி பண்ணைகள், முட்டை பண்ணைங்க, தீவனங்கள் சம்மந்தப்பட்டது, அதே போல் காட்டன் மில், ரைஸ் மில், ஆயில் மில்ஸ், அதே போல் ஸ்கூல் செக்டர், எஜுகேஷன் செக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ப்ரொஃபஸர்ஸ், அதே போல் பெரிய பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய நியூஸ் சேனலாக இருக்கலாம், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம், மீடியா துறையில் நியூஸ் பேப்பராக இருக்கலாம். ஸோ மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் சினிமா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், நகைச்சுவை நடிகர்கள், துணை நடிகர்களில் இருந்து ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஃபைனான்சியர், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், திரைக்கு பின்னால் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள்,
இப்படி எந்த தொழில் எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை, ஒரு வளர்ச்சியை தரப்போகிறது. ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய பரிமாணம், ஒரு புதிய தேடல்களுக்கான வெற்றி, இவையெல்லாம் உங்களுக்காக சிறந்த எதிர்காலம் காத்திருக்கிறது எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு தான் நான் சொன்னேன், புது பிறவி எடுக்க போகும் மிதுன ராசி அன்பர்களே, புதிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. ஏன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவங்க படாத கஷ்டங்கள் இல்லை, வெளியில் சொல்ல முடியாத துன்பங்கள், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள். ஒரு கௌரவ பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய குடும்பமாக இருக்கும், ஒரு பாரம்பரியமான குடும்பமாக இருக்கும், ஒரு அரசியல் குடும்பமாக இருக்கும், ஒரு பேர் புகழ் பெற்ற குடும்பமாக இருக்கும், ஒரு சினிமா துறையில் உயர்ந்து கொடிகட்டி பிறக்க குடும்பமாக இருக்கும், பக்தி சார்ந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க. மடாதிபதிகள், எத்தனையோ மடாதிபதிகள், ஆதீன கர்த்தாக்கள் நம்மளால் சொல்ல முடியும். நம்முடைய கிளைண்ட்ஸ், குருமார்கள், ஆதீன மடாதிபதிகள் கூட இந்த மிதுன ராசி அன்பர்கள் பலவிதமான மனக்குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய பயம், இவையெல்லாம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலங்களாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்யும்? 8ஆம் பாவத்தை நோக்கிய பயணம், அவ்வளோதான். அப்போது 8 என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, திடீர் மாற்றங்களை தரவல்லது. என் பையன் வெளிநாடு தேடிட்டே இருக்கா சாமி, கிடைக்கவே இல்லை. இப்போ வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிரும். அல்லது ஒரு பெரிய கஷ்டம் சாமி, ஒரு திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும், அதனால் அவங்க கஷ்டமெல்லாம் விலகிடும். ராகு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, சனி பகவான் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். 8ஆம் பாவம் இல்லையா? அதே போல் பண கஷ்டங்கள் விலகும். மிதுன ராசி என்பர்களே, சரியான வழிபாடுகள், சரியான பிராயச்சித்தங்கள், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல ஜோசியரை நீங்கள் அணுகி, உங்களுக்கு தெரிந்த நல்ல ஜோசியர்கிட்ட போங்க, கரெக்டாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஜோசியரை அணுகி உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி, சாமி எனக்கு இந்த கஷ்டம் விலகணும் சாமி, இதுக்கு ஒரு நல்ல ரெமிடி சொல்லுங்கள், சரியான பரிகாரத்தை சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன், கேட்டு அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய துன்பம் விலகும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் பொதுவாகவே மிதுன ராசி என்பர்களுக்கு தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பண நெருக்கடிகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்கு, அது சார்ந்த வம்பு வழக்கு, கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் கௌரவ பிரச்சனைகள். அண்ணன் என்னை எடுத்து பேசிட்டாரு, தம்பி என்னை எடுத்து பேசிட்டாங்க, அக்கா தங்கைகள் சொத்து இப்படி கேட்குறாங்க, முன்பக்கம் எனக்கு பின்பக்கம் எனக்கு, மாடி வீடு என்னது, உனக்கு வழி கிடையாது, சொத்து பிரச்சனைகள், அங்கம் பங்காளிகளிடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் அதிலே செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், அவங்க சம்மந்தி வீட்டில் பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா பண்ணுறாங்க, அப்போ அந்த மாதிரி அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, தொழில் போட்டிகளால் செய்யக்கூடியது, எதிரிகளுடைய தொந்தரவு, மறைமுக எதிரிகள், மறைமுக பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள் இருந்தால் கூட, தெய்வ கட்டுக்கள், குலதெய்வம் பேச மாட்டேங்குது சாமி, இந்த மாதிரியான பிரச்சனைகள், இதெல்லாம் மிதுன ராசிக்கு இது எல்லாருக்கும் அமைஞ்சிராது. குறிப்பிட்ட அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அது அவர்களை ஆட்டி படைக்கும். அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமே. ஆனால் நீங்கள் சாமி கரெக்டாக சொன்னீங்க சாமி, அவையெல்லாம் உங்களை விட்டு விலகப் போகுது. அந்த நல்ல செய்தி, அதற்கான பாதை, அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. அப்போ நன்மை நடக்க போகுது.
உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வீண் பழி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கு ஏற்பட்ட தலைகுனிவு, வம்பு வழக்கு, சிறை தண்டனைகள், பண நெருக்கடிகள், அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல், வேணுமெனே அந்த நேமை ஸ்பாயில் பண்ணுறது, இமேஜை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள், நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது, குடும்ப நண்பர்கள் பகைவர்களாக மாறிவிடுவது, ஒரு சிபிஐ ரைடு, ஒரு ஐடி ரைடு, ஒரு வேணுமனே போட்டு கொடுத்து ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அவனை வேணுமனே பழி வாங்கிறது, அட்ரஸ் இல்லாமல் பண்ணுறது, அந்த வேணும்னு செய்யக்கூடிய விஷயங்கள், என்கொயரிஸ், அது சார்ந்த வம்பு வழக்குகள், வேலையில் இடமாற்றங்கள், வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே, கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது. இதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ கோச்சாரங்கள் எப்படி இருக்குது, அந்த கணக்கீடுகளை எல்லாம் செய்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சாமி, நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேனா மாட்டேன், இந்த கடனை நான் அடைப்பேனா அடைக்க மாட்டேனா, இந்த கடனை அடைச்சிட்டு நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா, முன்னுக்கு வர முடியுமா, பசங்க நல்லா படிப்பாங்களா, பசங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எங்கே போய் செட்டில் ஆவாங்க, அவங்க அடுத்து என்ன அவங்கள படிக்க வைக்கலாம் சாமி, எப்போ கல்யாணம் நடக்கும், திருமணம் நடந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது சாமி, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுனராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் பல பிரச்சனைக்கு தீர்வு காலம். மிதுனராசிக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் முடிந்து நல்ல முறையில் தீர்வு காணப்பட்டு உரிய வழிபாடுகள் இருக்குமே, ஆனால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும். அப்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் வராகி, ஜெய் வராகி. அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, நம்ம இப்போ பார்த்தோம், இந்த சனி பகவானுடைய வக்ரம் 140 நாட்கள், ஏறக்குறைய 4.5 மாதம் நடக்குது அப்படின்னு சொன்னேன். பொதுவாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் மற்ற ராசிகளை விட மேஷத்திற்கு பிறகு அதிக அளவில் அதிக நன்மை யாருக்குன்னு கேட்டால் சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிகமான நன்மை. காரணம் என்ன? மேஷத்திற்கு 3வது பார்வையாக இருந்தார், இங்கே சிம்மத்திற்கு 7வது பார்வையாக கண்டகச்சனியாக அமைந்தார். அப்போ இந்த கண்டகச்சனியின் பாதகம் விலகியது. எப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களும் மிகப்பெரிய தைரியசாலி கூட கொஞ்சம் இந்த கண்டகசனி வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பாங்க, கொஞ்சம் அடக்கி வச்சிருப்பாங்க, பார்த்துக்கலாம் இருக்கட்டும். எனக்கு தெரிந்து எத்தனையோ சிம்மராசி அன்பர்கள், பெரிய அரசியல் தலைவர்கள், சிம்ம ராசியில் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், அவங்க எத்தனையோ ஜாம்பவான்கள், எத்தனையோ சக்கரவர்த்திகள், என்னென்னவோ எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உடையவர்கள் கூட, மிகுந்த புத்திசாலிகள் கூட கடந்த ஒரு மாதமாக அல்லது ஒரு 15 நாளாக வெளியில் சொல்ல முடியாத பல கஷ்டங்களை இந்த சிம்மராசி அன்பர்கள், தொழிலதிபர்கள், குடும்ப உறுப்பினர்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். அதுவும் ஒரு பெரிய குழப்பம். அதோடு மட்டுமல்ல, சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மனசில் தேவையில்லாத ஒரு பயம், அச்சம், அதே போல் பேர் புகழுக்கு களங்கம் ஏற்படுதல், வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான வீண்பழிகள் அல்லது சிறை தண்டனைகள் சம்பந்தப்பட்டது, அல்லது அந்த அளவுக்கு போகல சாமி, ஆனால் ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு வம்பு வழக்கு, ஒரு என்கொயரி நடக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகளிலே இந்த சிம்மராசி அன்பர்கள் இருந்து வருகிறார்கள்.
அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? அந்த சனி பகவானுடைய அந்த கண்டக சனியுடைய பார்வை தான் காரணம். இதனால் வரையிலும் கொடிகட்டி போது சாமி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எவ்வளோ எதிரிகள் இருந்திருக்கிறாங்க, அந்த எதிரிகளை எல்லாம் நாங்கள் ஓட விட்டுருக்கிறோம், எதிரியை ஓட விட்டுருக்கோம். நாங்கள் சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையில் துரத்தி அடிப்பாங்க எதிரிகளை. ஓரையா இல்லையா இப்போ அப்படின்னு எதிர்த்து பேசக்கூடியவர்கள், எதையும் சந்திக்கும் திறமை படைத்தவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். அப்பேற்பட்ட அந்த சிம்மராசி அன்பர்கள் கூட இந்த கண்டகச்சனி காலத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று கால நேரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும். இந்த கால சூழ்நிலையில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் தீமையிலும் நன்மை, ஒரு கெட்ட நேரத்திலும் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சடன் பீரியடில் கொஞ்சம் அசந்தம் சாமி, அந்த அசந்த நேரத்தை பயன்படுத்தி அடிச்சிட்டாங்க, கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடன அந்த சமயத்தில் தூக்கில போட்டாங்க. இந்த மாதிரி தீமையான காலங்களிலும் நன்மை நடக்கக்கூடிய காலமாக சிம்ம ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தால், நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சினிமா துறையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரிதான், அல்லது திரைக்கு பின்னால் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், நகைச்சுவை நடிகர்கள், துணை நடிகர்கள், ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஃபைனான்சியர், ப்ரொடியூசர்ஸ், சினிமா துறையில் நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், அரசியலில் நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரிதான், அரசியல் நண்பர்களாக, அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு தான் சாமி அவர், நண்பர்களாக இருந்தாலும் சரிதான், அதை சார்ந்து உங்களுக்கும் அதுலேயும் ஒரு டிபெண்ட் அல்லது ஒருத்தருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குமே, ஆனால் அவருடைய ஜாதகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா கர்ம வினைகள், சனி பகவான் இல்லையா, வினை தொடர்பை ஏற்படுத்தும். அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அது யூடியூபராக இருக்கலாம், அல்லது நியூஸ் பேப்பராக இருக்கலாம், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், நியூஸ் சேனலாக இருக்கலாம், மீடியா துறையில் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு பிஸ்னஸ், டெக்ஸ்டைல்ஸ், விவசாயங்கள், கால்நடை பண்ணைகள், தீவனங்கள், அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே நிச்சயமாக அதிக கவனம் தேவை. ஆனாலுமே கூட சிம்மராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் தீரும். எனக்கு இந்த வம்பு வழக்கிலிருந்து அந்த ஒரு அவப்பெயர் வந்ததே சாமி, அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, அதுக்கு தீர்வு கிடைக்குமா, அதை நம்ம நீங்கள் என்ன வேணும்னாலும் செய்யலாம் சாமி, கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்கிறத செய்யலாம், ஆனால் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்க முடியுமானா நிச்சயமாக சிம்மராசி என்பர்களே, இது ஜெயிக்கக்கூடிய காலம், இது ஜெயிக்கக்கூடிய காலம், நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலம். அதுதான் சொன்னேன், தீமையிலும் நன்மை. அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். நீங்கள் எத்தனை, நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன், இவர்கிட்ட பார்த்துருக்கேன், அங்கே இருக்கார், இவர் இருக்கார், இல்லைங்க என்ன சொன்னாலும் சரிதான். உங்களுக்கான சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், சரியான வழிகாட்டுதல் வேண்டும், சரியான ரெமிடி, சரியான மிகச்சரியான பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் அறிய வேண்டும். பொதுவாக சித்தர்கள் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும், ஜீவ சமாதிகளை வழிபாடு செய்வது சிறப்பானதாக இருக்கும், மனம் சார்ந்த தெய்வங்களை, ஒரு காடு சார்ந்த தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பானதாக இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு எடுத்து சொல்லணும், இங்கே போகணும், இங்கே தான் வச்சு செய்யணும். திருப்பணிகள் செய்வது, அப்போ எதை செய்தால் உங்களுடைய கர்மா குறையும் என்பதை அறிந்து, எந்த மாதிரியான திருப்பணிகளை அல்லது பரிகாரங்களை செய்தால் அந்த கர்ம வினைகள் குறையும் என்பதை அறிந்து அதை சரியான முறையில் எடுத்து செய்வீர்களேயானால்
நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான சிறப்பான எதிர்காலமாக அமையும் சிம்ம ராசி என்பர்களே. அதே போல் தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல உள்நாடு வெளிநாடு அது எங்கே இருந்தாலும் சரிதான், அல்லது வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி செக்டர்ஸ், அப்போ நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சிம்ம ராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் பல நன்மைகள், மாற்றங்கள், ஏற்றங்கள் உருவாகும், இடமாற்றங்கள் உருவாகும், நல்ல இடமாற்றங்கள் உருவாகும். நிறைய பேருக்கு ஜாப் சேஞ்சஸ் ஏற்படலாம். எனக்கு இப்போ தான் சாமி ஜாப் போச்சு, எனக்கு மீண்டும் வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்குமா, அல்லது ஒரு இடமாற்றம் வேணும், நான் வெளிநாடு போகணும், அல்லது நான் திரும்பவும் இந்தியா வரணும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது எனக்கு ஒரு விசா ப்ராப்ளம் இருக்குங்க சாமி, இங்கே ஒரு என்கொயரி இருக்குது, ஒரு இமிக்ரேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு கேஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு சாமி, அல்லது எனக்கு பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கவர்மெண்ட்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், என்கொயரிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் அன்னை வாராகி வழிபாட்டிலே சரி செய்ய முடியும். அதே போல் பண நெருக்கடிகள், பணங்காசு கொடுத்துட்டு வராமல் இருக்கிறது, கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், ஆரோக்கிய குறைவுகள், ஹெல்த் வைஸும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இன்னும் சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட்ஸு, பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கனிம வளங்கள், மண் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, அல்லது மண் சார்ந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது. அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிம்ம ராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல தான் சிம்ம ராசி என்பர்களே, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், பெற்றோர்கள் பிள்ளைகள் இவங்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள், இவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மனக்குழப்பங்கள், ஆரோக்கிய குறைவுகள், தெய்வ கட்டுகள், தெய்வம் வேலை செய்ய மாட்டேங்குது சாமி, குலதெய்வம் இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ரகாலத்திலே நன்மைகள் நடைபெறும். நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராய். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் எல்லா வகையிலும் துலாம் ராசிக்கு நன்மையை செய்கிறது. நான் சொன்னேன், முதல்ல மேஷ ராசிக்கு நல்லது நடத்துது, அதுக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லது செய்யுது அப்படின்னு சொன்னேன். சிம்ம ராசிக்கு பிறகு யாருக்கு அதிக நன்மை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா துலாம் ராசிக்குத்தான் அதிக நன்மை. காரணம் என்னென்னா, மீண்டும் திரிகோண தொடர்பு, திரிகோண தொடர்பிலிருந்து சனி பகவானுடைய தொடர்பிலிருந்து விடுபடுகிறீர்கள் துலாம் ராசி என்பர்கள். அப்போ கும்பத்தில் சனி இருந்தால் துலாம் ராசிக்கு திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. அந்த திரிகோண தொடர்பு என்பது ஜென்ம சனிக்கு சமமானது. 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகம் 1ஆம் பாவத்தில் இருப்பதாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ 5ல் சனி இருந்தால் ஜென்மத்தில் இருப்பதாக அர்த்தம். அப்போ ஜென்ம சனி காலம் எப்படி இருக்கும்னாக்கா சிறை தண்டனையை போல இருக்கும், அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு 10 பேர் காவலுக்கு போட்டால் எப்படி இருக்கும்? ஏன் இங்கே இருந்துக்கிற, ஏன் இப்படி சொன்ன, உட்காரங்க. உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படும்.
உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு கமாண்ட் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் செஞ்சீங்கன்னா கூட உடனே அதுக்கு ஒரு உத்தரவு வரும். அப்போ ஜென்ம சனிக்கு சமமானதாக இருந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான நல்ல காலம் பிறக்கின்றது. ஒரு 4.5 மாதம், 139 நாள், 140 நாள்னா 12 120 ப்ளஸ் அந்த பக்கம் ஒரு 10 நாள். அப்போ 4.5 மாதம் துலாம் ராசி அன்பர்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்ற வார்த்தைக்கு இணங்க நீங்கள் என்னெல்லாம் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவற்றையெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய கடவுள் தருகின்ற ஓர் அரிய வாய்ப்பு. இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளை கொடுப்பான். அதை போல துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறீங்க, என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறீங்க, என்ன மாதிரியான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினாக லோன் ப்ராப்ளம், இஎம்ஐ ப்ராப்ளம், இன்ட்ரெஸ்ட் கட்டுறதில் ப்ராப்ளம், ஃபேமிலியில் ப்ராப்ளம். அப்போது நீங்கள் எந்த துலாம் ராசி என்பவர்கள் நீங்கள் எந்த மாதிரியான துன்பத்தில் இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த கஷ்டத்தில் இருந்து நினைத்ததை சாதிப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய வக்ரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானம் எப்படி சாமி இருக்கும்? துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் பாவத்தை நோக்கிய பயணம். 4ஆம் பாவத்தை நோக்கிய பயணம்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக குடும்பம், தனம், வண்டி வாகன யோகங்கள், தொழில் அமைப்புகள், வேலை வாய்ப்புகள் இவையெல்லாம் அதிகரிக்கும். சுகபோகங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு கல்விக்காக வெளிநாடு போகணும், என் பையன் போவானா, என் பொண்ணு போவாளா, அவளை அனுப்பி வைக்கலாமா, அனுப்பி வச்சா அவள் ஜாகிரதையாக படித்து முடிச்சுட்டு எந்த சேதாரங்களும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து சேருவாளா, ஜெயிச்சுட்டு வருவாளா, நல்ல முறையில் சக்ஸஸாக படிச்சுட்டு வருவாங்களா, அல்லது என்னுடைய கணவர், என்னுடைய பையன் வெளிநாட்டுக்கு போகணும் சாமி, வேலைக்காக போகணும், பணம் கட்டிருக்கு, வேலைக்கு போவாரா, இந்த மாதத்தில் வேலை கிடைச்சிருமா, வெளிநாடு செல்ல முடியுமா, அல்லது நாங்கள் வெளிநாட்டில் தான் சாமி இருக்கும், இங்கே விசா பிரச்சனைகள் உண்டு, இந்த விசா பிரச்சனை இங்கே கிளியர் ஆகுமா, அல்லது இமிக்ரேஷன்ஸ்க்கு ஒரு சின்ன கேஸ் இருக்குது, ஒரு சின்ன என்கொயரி இருக்குது சாமி, ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அது ஒன்றும் இல்லாமல் நம்ம பண்ணணும் முடியுமா, அது நமக்கு ஃபேவரபுளாக முடியுமா, இங்கே ஒரு கேஸ் ஒன்று நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோங்க சாமி, அந்த வம்பு வழக்குலேருந்து நம்ம விடுபடணும், ரிமார்க் இல்லாமல் வெளியில் வரணும், தண்டனைகள் இல்லாமல் வெளியில் வரணும், அதெல்லாம் செய்ய முடியுமா? இந்த மாதிரி பல சிக்கல்கள். இதெல்லாம் ஒரு சிக்கலான காலகட்டம். ஒரு தண்டனையிலிருந்து ஒருத்தரை விடுவிக்கணும்னா சாதாரண விஷயமா? அப்போ அதுக்கெல்லாம் நடக்க முடியுமா, அதை நடத்தி காட்ட முடியுமானா நிச்சயமாக முடியும். துலாம் ராசி என்பர்களே, அது எந்த மாதிரியான வம்பு வழக்காக இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் அந்த சிறை தண்டனைகளிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியும். அதுக்கு தான் சொன்னேன், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், வம்பு வழக்காக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பதவி போட்டிகள், பதவிக்கான எதிரிகள், ஒரு சிபிஐ ரைடாக இருக்கலாம், ஒரு ஐடி ரைடாக இருக்கலாம், ஒரு என்கொயரியாக இருக்கலாம், எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வம்பு வழக்குகளாக இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள் நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், இடப்பிரச்சனைகளால் வரக்கூடியது, தொழில் பிரச்சனையால் வரக்கூடியது,
உத்தியோக போட்டிகள், குடும்ப போட்டிகள், இன்னும் சொல்லப்போனால் நிறைய இந்த துலாம் ராசி என்பவர்கள் குடும்ப தடை, அதாவது வளர்ச்சி தடை. ஃபேமிலி ஏற்கனவே ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி தான் எங்களது. நெக்ஸ்ட்டு லெவலுக்கு ஒரு அடுத்த நெக்ஸ்ட்டு ரேங்க்குக்கு நாங்கள் போகணும்னு நினைக்கிறோம். பட் அது ரீச் ஆக முடியல. காரணம் என்ன? தடைகள். ஏதோ ஒரு சின்ன தடை இருக்குது சாமி. அந்த தடை விலகினால் நம்ம குடும்பம் முன்னுக்கு வந்துடும். நாங்கள் அந்த பதவி எங்களுக்கு கிடைச்சிடும். நாங்கள் அந்த ரேங்க்குக்கு நாங்கள் போயிடலாம். ஒரு எம்பி ஆகிடலாம், ஒரு கவர்னர் ஆகலாம், அல்ல ஒரு சேர்மன் ஆகலாம், ஒரு டைரக்டர் ஆகலாம், ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆகலாம். ஏதோ ஒரு பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சிஇஓ, அரசாங்க உத்தியோகமோ, ப்ரைவேட் ஜாபோ, அல்லது அரசியலோ, சினிமா துறையோ, சோஷியல் சர்வீஸோ, சொசைட்டியோ, ஒரு நல்ல ஹையர் பொசிஷனுக்கு போகணும். ஒரு நல்ல ரேங்க்குக்கு நாங்கள் போகணும் சாமி. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம். எத்தனையோ வெளிநாட்டு அரசியல் நண்பர்கள் நம்மளுடைய கிளைண்ட்ஸ், மலேசியா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், நிச்சயமாக அவங்க அரசியலிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். யூகே, கனடா, அரசியலில் அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். துலாம் ராசி அன்பர்களே, அப்போது வெற்றிக்கான காலம் இது. அந்த சூக்ஷ்மம் என்னன்றதை தெரிஞ்சு சரியான வழிபாடுகள் கட்டாயம் செய்ய வேண்டும். சித்தர்களை துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே 18 சித்தர்களை வழிபாடு செய்வது, 18 சித்தர்களை வழிபாடு செய்வது, ஜீவ சமாதிகளை வழிபாடு செய்வது, அதே போல சிவபெருமான் வழிபாடு, உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு, இதெல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. சரி, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்லாம் எப்படி சாமி இருக்கும்? துலாம் ராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்மை நடைபெறும். அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யக்கூடியவங்க, போர்வெல், கனிம வளங்கள், கனிம வளம்னா உங்களுக்கு தெரியும், மண், ஜல்லி, மணல், அந்த மாதிரிலாம் கனிம வளங்கள், குவாரிகள், அந்த ரோட் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாமே சிறப்புடையதாக அமையப்போகிறது. இரும்பு சார்ந்த தொழில்கள், எண்ணெய் நிறுவனங்கள், ஆயில் மில்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெட்ரோல் பங்காக இருக்கலாம், ஆயில் மில்லாக இருக்கலாம். அதே போல் கால்நடை பண்ணைகள், விவசாயிகள், ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் நன்மையை செய்யும். அப்போ இவங்களுக்கெல்லாம் சனி பகவானுடைய தொந்தரவிலிருந்து விடுபட்டு மனக்குழப்பங்கள் விலகி, மன கஷ்டங்கள் விலகி, மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகி, நல்ல ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுகிறது துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்கள், துணை நடிகர்கள், திரைக்கு பின்னால் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் நன்மையை செய்கிறது. அரசியல் மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வேலைவாய்ப்பு மாற்றங்கள் இவையெல்லாம் ஏற்படும். அதே போல் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை ஏற்படுவது, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, ஒரு நேம் ஸ்பாயிலாக இருக்குது, பேர் கெட்டு போச்சு, அதெல்லாம் நல்ல பேர் உங்களுக்கு மீண்டும் நல்ல பெயர் கிடைக்கும், பேர் புகழ் கூடும், புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பல வகையிலும் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இந்த துலாம் ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா விதமான பலன்களையும் ஒரு 10 நிமிஷத்தில் துலாம் ராசிக்கு பலன் சொல்லணும்னா அது நடக்காது. எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய காலமாக இந்த சனியுடைய வக்ரம் உங்களுக்கு அமைகிறது. சனியுடைய வக்ரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.
அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஒரு ஃபேவரபுள் பீரியடாக அமைய போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்தேகம் ஏற்படும். என்ன சந்தேகம்னா, சனி பகவான் வக்ரம்னா இப்போதைக்கு தனுசு சனி பகவான் 3வது பாவத்தில் கும்பராசியில் இருக்கார். வக்ரம்னா பின்னோக்கி வருதல். அப்போ அவர் மகரத்துக்கு வந்துட்டார்னா ஏதோ திரும்பவும் 7.5 சனி ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம். இப்போ தான் எங்களுக்கு 7.5 சனிலாம் முடிஞ்சிருக்கேன் சாமி, அப்போ இன்னும் முதலேருந்து 7.5 சனி ஆரம்பிக்குமா, அல்லது இந்த 4 மாதங்கள் 4.5 மாதம் எங்களுக்கு அந்த 7.5 சனியுடைய தாக்கம் இருக்குமா, அவர் அந்த ஸ்டேஜில் தான் உட்காருவார், அந்த சீட்டில் தான் அவர் உட்காருவாரா? நிச்சயமாக அந்த பயம் வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே. இது சாதாரண வக்ரக சனி தான். இது ஒருபோதும் 7.5 சனி ஆகாது, கவலை வேண்டாம். எந்த காலத்திலும் வக்ரக சனி 7.5 சனியாக மாறாது. அவர் மாற மாட்டார். எவ்வளோ காசு கொடுத்தாலும் சனி பகவான் 7.5 சனியாக மாற மாட்டார், கவலையப்படாதீங்க. அதோடு மட்டுமல்ல, திருக்கணித பிரகாரம் கும்பராசிக்குள்ளே தான் அவர் அந்த வக்ர நிவர்த்தி இதெல்லாம் அதிச்சாரம் எல்லாம் அந்த ஒரு ராசிக்குள்ளே தான் நடக்குது. வாக்கியப்படி மட்டும்தான் கீழே இருந்து மேலே போயிட்டு மேலே இருந்து திரும்பவும் கீழே திரும்பவும் பயிற்சியாக போகிறார். அப்போது எப்படி பார்த்தாலும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. அந்த முக்கியமான காலகட்டம் என்பது கூட ஃபேவரபுள் பீரியடாகவும் நன்மை நடக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு அமைகிறது. கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. தனுசு ராசிக்கு என்னெல்லாம் கவலை இருக்குது? மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், முடியாத காரியங்கள், முடியாத விஷயங்கள், தொடர்ந்து பல விஷயங்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுவது இல்லை. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கலாம், அல்லது வரன் பார்க்கலாம், வரன் தேடலாம், சரியாக அமையாது, கேட்ட இடத்துல சரியாக பதில் வந்திருக்காது, அல்லது பேசி முடித்து அங்கே எதெல்லாம் ஒரு சண்டையில் போய் அது நிற்கும், ஒரு கலாட்டா கல்யாணமாக இருக்கும், அல்லது முதல்ல தரேன்னு சொல்லியிருப்பாங்க சொந்தத்தில், அப்புறம் அது இல்லைன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க, அது ஒரு பிரச்சனையாக நிற்கும். அதே போல் சொத்து தகராறுகள், மெயினாக இடப்பிரச்சனைகள், டாக்குமெண்ட்டு ப்ராப்ளம், நிறைய இடங்களில் அந்த பட்டா இல்லை, சிட்டா இல்லை, அடங்கள் இல்லை, விஓஓ இல்லை, காசு நிறைய கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு கிடச்சிருக்காது, நம்பி ஏமாந்துருப்பீங்க, பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, இடமே இருக்காது சில இடங்கள்லாம், நிறைய நம்ம கிளைண்ட்ஸை பார்க்குறோம். அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, உறவு முறைகள் சம்மந்தப்பட்டது, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, மாடி வீடு, கீழ் வீடு, தோட்டம், வாசப்படி, வழி, அப்போது சொத்து சம்பந்தப்பட்ட தகராறுகள், பிரச்சனைகள், குடும்ப வழக்குகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக என்ன 2ஆம் பாவத்தை தான் சனி பார்க்க போகிறார். அப்போ குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் குறிப்பாக கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். குடும்பம்னா என்னங்க? பிள்ளைகள், பெற்றோர்கள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, குழந்தைங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரிவுகள், பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டார், என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, வேறு இடத்துல போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அதிகமான கடன் இருக்குங்க சாமி, கடன் அடைக்கவே முடியல,
அல்லது வட்டி கட்ட முடியல, லோன் கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல. ஸோ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மெயினாக வேலை வாய்ப்புகள் தனுசுக்கு நம்ம அதுதான் சொல்லணும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய இடமாற்றங்கள் நடந்திருக்கும், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் நடந்திருக்கும். ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்க நினச்சா மாதிரி இருந்திருக்காது. அது இல்லை ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருப்பாங்க, நினச்சதை விட பல மடங்கு ஜம்முன்னு இருக்கும். தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் இவர்களுக்கு உண்டு. வேலை மாற்றங்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உயர் அதிகாரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு மனசு ஒரு நிலையாக இருக்க மாட்டேங்குது சாமி, அந்த வேலைக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல, அந்த வேலையில் என்னவோ தெரியல ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது, என்னால் வேலையே செய்ய முடியல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசினியர்களே. அதுக்கெல்லாம் பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் உண்டு, வழிபாட்டு முறைகள் உண்டு. அதையெல்லாம் முறையாக செய்வீர்களே ஆனால் அந்த குழப்பம் தீரும். அதே போல் உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், பொதுவாக ப்ரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், வேலை வாய்ப்புகள் சிறப்பான முறையில் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போவாரா, என் அண்ணன் வேலைக்கு போவாரா, என் மனைவி வேலைக்கு போவாங்களா, என் பையன் என் பொண்ணு வேலைக்கு போவாங்களா. தனுசு ராசிக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இதெல்லாம் சென்று புதிய இடங்களுக்கு, முன்பின் தெரியாத இடங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள், பொதுவாக தனுசு ராசி நேயர்களே எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 3ல் சனி பகவான், 5ல் ராகு, சனி ராகு தொடர்பு. அப்போ நிறைய தனுசு ராசி என்பவர்கள், ஒரு 20% தனுசு ராசி என்பவர்கள் போலீஸ் கேஸு, வம்பு வழக்கு, வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கு தண்டனைகள், சிறை தண்டனைகள் சம்பந்தப்பட்டது, இப்படி வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், இதிலெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நேம் ஸ்பாயில் ஆகிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் வருவது, அப்போ இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல் தான் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் வச்சுருக்கக்கூடியவர்கள், அது சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், நியூஸ் சேனலாக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம். அதே போல் அரசியல் நண்பர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் சார்ந்த பிஸ்னஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், நடிகர்களாக இருக்கலாம், துணை நடிகர்களாக இருக்கலாம், நகைச்சுவை நடிகர்களாக இருக்கலாம், ஃபைனான்சியராக இருக்கலாம், ப்ரொடியூசர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் நண்பர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த தனுசு ராசியாக இருப்பார்களே. ஆனால் இந்த சனியுடைய வக்ரம் உங்களை ஒரு புதிய இடத்துல, ஒரு புதிய தளத்தில், ஒரு நல்ல ஸ்டேஜில் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டும். வெற்றிக்கான படிக்கட்டு, வெற்றிக்கான வழிகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்கள். அதே போல் திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம். மெயினாக அந்த தனுசு ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம சொல்லணும். நிறைய தனுசு ராசி என்பவர்கள் ஆரோக்கிய குறைவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பெண்களாக இருந்தால் யூட்ரஸு, குடல் பிரச்சனைகள், ஆண்களாக இருந்தால் முதுகுவலி பிரச்சனை, எலும்பு பிரச்சனைகள், ஷோல்டர் ப்ராப்ளம். அதே போல் இருபாலருக்கும் சேர்த்துனாக்கா நியூரோஸ் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலி சம்மந்தப்பட்டது. அப்போ ஆரோக்கிய குறைவுகள், ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் இருக்குமே. ஆனால் ஆரோக்கிய குறைவுகள் நீங்கும். அந்த வியாதியே பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். எந்த கோவில், எந்த மாதிரியான அபிஷேகம், என்ன மாதிரியான வழிபாடு, எந்த தெய்வத்தை நீங்கள் கடைபிடிக்கணும், இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து அறிந்து செய்வீர்களேயானால்
நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல் பண நெருக்கடிகள், ஃபண்டு டிமாண்ட் மற்றும் பதவி போட்டிகள், மனப்பிரச்சனைகள் இருக்குமேயானால், டிப்ரெஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்குமேயானால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. மறைமுக எதிரிகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக்ஸ், ஸோ இதெல்லாம் அன்னை வாராகி அந்த எதிரிகளை ஓட ஓட விரட்டுவாள். அவன் எவ்வளோ பெரிய வித்தகாரனாக இருந்தாலும் சரிதான். அன்னை வாராகி சரணடைவோமேயானால் எதிரிகளை துவம்சம் செய்வாள். செய்வினை கோளாறுகள் எல்லாம் காணாமல் போகும். இன்னும் நிறைய விஷயங்களே நாம் சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான மொத்த ராசி பலனையும் ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிவிட முடியாது. ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.